ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரக நிலையை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 6 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி எந்தவித கிரகங்களிலுமில்லை. ராசிநாதன் சுக்கிர பகவான் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். குடும்ப பாகிஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனக்குடும்ப பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பயன்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். பொருட்கள் வீட்டிற்கு வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு தெளிவிருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களில் ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்தானாதிபதி ருணரோக சத்துர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பயணங்களால் உண்டாகும். பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். வருவாய் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதாலும் குழந்தைகளால் நற்பெயர்வுகளும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் முன்னேற்றம் உண்டு. கூடுதலான வருவாய் உண்டு. ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நிதி நிறுவனங்கள் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே களத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஒரு அன்வணி நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அடுத்த பிற பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதும் அதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பார்வையிடுவதாலும் அதிபதி புதன் பகவான் தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை சாதுரியமாக கையாண்டு வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும்.
காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இதில் எந்தவித கிரகங்களும் அல்ல. தொழில் ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்திலே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் இவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். எந்தவித கிரகங்களும் அல்ல. லாபஸ்தானாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே இருப்பதால் தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. விரைய ஸ்தானாதிபதி ருணரோக சத்துர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு விரையை பார்வையிடுவதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் ஏற்படும். திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இசமன். நன்றி, வணக்கம்.